பக்கத்துல இருக்க வந்து ஜுவல்லர்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். இங்க வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் பிளேஸ்லேயே வந்து பக்கத்துலேயே ஒரு கோல்டு மார்க்கெட் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்திருக்கு. பட் நாங்கள் இவ்வளோ நாள் இருந்த பிறகுமே எங்களுக்கு அது வந்து எங்கே இருக்குது என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாது. பட் ஒரு 1 வீக் முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து அந்த ஏரியா பக்கம் போகும்போது அந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம ஃபேமிலியாக போய் அங்கே பார்த்துட்டு வரலாம் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ஜுவல்லர்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கோம். டெல்லிக்குள்ளே இருக்குது. இது வந்து பாதி பேத்துக்கு தெரியாது. நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் பாருங்கண்ணே. இது வந்து ஒரு பெரிய பஜார் மாதிரி இருந்துச்சு, நிறைய ஷாப்பு. பட் கோல்டு ஷாப்பு வந்து ஒரு பெரிய செக்ஷனாகவே நிறைய இருந்துச்சு. என்ட்ரி ஆனதோட கோல்டு ஷாப் தான் நிறைய இருந்தது. நம்ம ஊர்லலாம் அந்த இமிட்டேஷன் ஜுவல்லரிக்கு ஷாப் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே வந்து கோல்டு ஷாப்பை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் என்னென்னா ஒரு சர்ப்ரைசிங்காக ஒன்று இருந்தது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து 21 கேரட் வந்து இருக்காது. 18 கேரட், 24 கேரட்டு, 22 இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக 21 கேரட் ஷாப்பே தனியாக இருந்துச்சு. நம்மளெல்லாம் பார்த்த உடனே இது வந்து 21 கேரட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரெஸ் பண்ணி வாங்குங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து 22, 24 தானே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அவங்க 22 ஷாப் வந்து வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஷாப் வந்து ரொம்ப எண்ணி எடுக்கிற மாதிரி கம்மியாக இருந்துச்சு. பட் 21 கேரட்டுக்கான ஷாப்பு தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அங்கே வந்து இந்த அரபி ஸ்டைல் நிறைய மாடல்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. அப்படியே ஒவ்வொரு ஷாப்பாக பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஷாப் வந்து இது வந்து 22 கேரட் நம்ம வாங்குறது மாதிரி உள்ள ஷாப்பு தான். இங்கே வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மற்ற மாதிரி நம்ம வெளியில் வேறு ஷாப்பில் வாங்குறது வரைக்கும் இங்கே வந்து ஒர்க்கிங் சார்ஜ் ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்குறதா சொன்னாங்க. பட் கோல்டு எந்த அளவுக்கு பியூரிட்டி, எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியலை. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கேட்கலாம் முடியாது. பட் நம்ம மாலில் இருக்க மாதிரி வேறு பெரிய ஜுவல்லர்ஸில், நம்ம இந்தியாவில் இருக்க ஜுவல்லர்ஸ்லாம் போய் வாங்கும்போது நமக்கு ரொம்ப பயம் இருக்காது. ஆனால் இங்கே கொஞ்சம் அதை நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மற்றபடி இங்கே நிறைய ஷாப் இருந்தது. நிறைய சொல்லலாம். மாடல்ஸுமே நிறைய இருந்தது. நம்ம இந்தியன்ஸ் நம்ம போடுறது மாதிரியுமே நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொன்றா நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். அந்த இதில் எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆனது என்னென்னா, ஒரு பிரேஸ்லெட்டு இந்த ஷாப்பில் இருந்துச்சு. அது 2 சிங்கம், அதுக்கு இடையில வந்து ஒரு பக்கிள் மாதிரி ஒரு ரவுண்டாக ஒன்று இருந்தது. அது வந்து கரெக்டாக ஒரு 3 பவுண்ட் கூட கிடையாது, ஒரு 22 கிராம் போல் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கையில் போடும்போது அவ்வளோ பெருசாக அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஷாப்பில் நம்ம போடுறது மாதிரி உள்ள பேங்கிள்ஸும் இருந்தது. அப்புறம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷாப்பில் இருக்கவங்க யாருக்குமே வந்து மலையாளமும் தெரியலை, தமிழும் தெரியலை. மேக்ஸிமம் வந்து ஹிந்தி பேசுகிறவங்களாக தான் இருந்தாங்க. அது கொஞ்சம் நமக்கு கன்வீனியன்ட் இல்லாதது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கம்யூனிகேட் ரொம்ப இதாக நம்ம பண்ண முடியலை. அப்புறம் இது எல்லாமே நல்ல பெரிய பெரிய மாடல். இது எல்லாமே 22 கேரட் தான். இது எல்லாமே நம்ம போடாமல் அரபி மாடல் மாதிரி இருந்துச்சு. வேறு இந்த வாட்சஸ் கூட எல்லாமே கோல்டு தான். பட் 21 கேரட். சரி, ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து இப்போ கிராண்ட் ஹைபர் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, என்னதான் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். இது வந்து இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கிராண்ட் ஹைபரும் இருக்குது. அது நாங்கள் வந்து போய் பார்த்துருக்கோம். இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப நிறைய ஸ்பேசஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பஸ் ஸ்டாப்பும் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. அது வந்து ஒரு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அதுமாதிரி இந்த ஷாப் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. இதுக்கு மேலே ஆன் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போய் பார்க்கல, இங்கே ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். எல்லா ஷாப்லேயுமே இருக்கிறது மாதிரி சோப்பு, டிட்டர்ஜெண்ட்டு, அப்புறம் வாஷிங் பவுடர், வாஷிங் லிக்யூடு அப்படிங்கிற மாதிரி நிறைய செக்ஷனாக வச்சுருந்தாங்க. பட் ரொம்ப பெரிய ஷாப்பான்னு கேட்டால் இல்லை. பட் ஓகே, நிறைய ஆஃபர்லாம் போட்டு நல்லா தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸுக்கு தனி செக்ஷன், மீட்டுக்கு தனி செக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக அழகாக இருந்துச்சு. நம்ம போனதோடே வந்து நட்ஸ் செக்ஷனும் ஒரு இதில் தனியாக வச்சுருந்தாங்க. அது வந்து நம்ம லூஸாக வாங்குறது மாதிரியும் தனியாக செக்ஷன் இருந்தது. மற்ற மாதிரி பாக்கெட் ப்ராடக்ட்டும் இருந்தது. அதை கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் நான், ரேட்டு கம்மியாக இருக்கா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. பட் ரொம்ப வாங்கலை. லெமன் எடுத்தேன். அப்புறம் சில்லி, ஒரு கோரியண்டர், அது மட்டும்தான் எடுத்தேன். இங்கேருந்து நம்ம அங்கே வர வாக்கிங்கில் போகணும், தூக்கிட்டு போக முடியாதுன்னு. அப்புறம் இது இந்த நம்ம ஊரில் சக்கை இருக்கும்ல, காய் சக்கை, அது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால சரி அதை காமிக்கலாம் அப்படின்னு. வர எல்லா காய்கறியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக அழகாக இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்க்குற எல்லா மால்லையுமே வந்து நம்ம இந்த ஃப்ரோசன் ப்ராடக்ட்டுக்கே ஒரு பெரிய செக்ஷன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயுமே இருந்தது. இதில் வந்து நக்கட்ஸு, அப்புறம் பர்கருக்கு வைக்கக்கூடியது, சாண்ட்விச்சுக்கு வைக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்கும். முன்னாடி நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். பட் இது வந்து சாப்பிட்றது ஹெல்த்தியானலாம் தெரியல. ஸோ நம்ம இதை பாக்கெட்டாக வாங்கி வச்சு அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை. அப்புறம் பேக்கரிக்குமே தனி செக்ஷன் இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து பேக்கரிக்கான செக்ஷன். இங்கே வந்து பட்டர், சீஸ் ரிலேட்டடான நிறைய இருந்தது. இதில் நான் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது என்னென்னா, இதில் இந்த சைடில் காமிக்கிற இந்த பட்டர் வந்து என்னென்னா ஒரு நியர்லி 1 kg இருக்கும். 800 கிராம்ஸ்லாம் வருது. பட் 1 kg தான் போட்டிருந்தாங்க. 1 kgனா நியர்லி 300 ருபீஸ் தான் வருது. நம்ம இவ்வளோத்தையும் வாங்கி நம்ம நெய் காய்ச்சி வச்சா கூட அது லாபம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாமே ஃபுல்லாக சீஸில் வந்து ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. அது நமக்கு என்னெல்லாம் தெரியலை. பட் இது அவங்க ஊரில் உள்ளவங்க சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இருந்தது. அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததுன்னா அந்த பட்டர் தான் இருந்தது. இங்கே ஃபுல்லாகவே சீஸு, பட்டர் அந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட் தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. அப்படியே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே, ஃபைனலி நம்ம வந்து காஃபி வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு காஃபி, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து ஒரு சாண்ட்விட்சு, அப்புறம் உள்ளி பக்கோடாவும் வாங்கியிருந்தோம். அப்படியே நாங்கள் நைட்டு காஃபி குடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த டே வந்து ஃபினிஷ் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சின்ன வாக், ஏன்னா வீட்டிலே நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்கிறது வந்து நல்லா இருக்காது. ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு அந்த டே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.